Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா obviously thumbnail பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோட YouTube journey பத்தின வீடியோ தான் இது. நீங்க ஸ்டிச்சிங் ரிலேட்டடா ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சு வந்திருந்தா இந்த வீடியோ வந்து நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ பிகினரா இருக்கீங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேங்க. என் பேர் ஹேமா. எனக்கு வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா 25 ஆகுது. எனக்கு வந்து ஒரு பேபி இருக்காங்க. அவங்க வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா நான் அப்புறம் தம்பி அப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மா 4 பேர் இருக்கோம். ஓகேங்களா. இந்த சேனல் நேம் பாத்தீங்கன்னா ஜோஸ் வஸ்திராலயா. இது வந்து எங்க கடையோட பேருங்க. ஓகேங்களா. டெய்லர் ஷாப் வச்சிருக்கோம். ஸோ அந்த கடையோட நேம் தான். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட இன்ஸ்டாவோட ஐடி வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்க. இன்ஸ்டாவில் வந்து ஒரு 65K இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படி ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. இன்ஸ்டா ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து நானே தான் பார்த்துக்கிறேன். ஸோ மேபி 1 or 2 days லேட் ஆகலாம். ஏன்னா நிறைய மெசேஜ் வரும்போது கண்டிப்பாக லேட் ஆகும் நான் பார்க்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி 1 daysக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ முன்ன பின்ன ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2 years ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலோட பர்த்டே. எனக்கு வந்து யூடியூப்லேருந்து மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து சரி நம்மளோட யூடியூப் ஜேர்னி வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சோன்ற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறேங்க. நான் நிறைய தடவை கவனித்தேன், நானே கவனித்தேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து அதை அவாய்ட் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஆரம்பித்து 2 years ஆகுது. ஸோ இந்த 2 yearsல நான் என்னெல்லாம் எனக்கு யூடியூப்லேருந்து என்னெல்லாம் பிரச்சனையாச்சு, நான் எப்படி யூடியூப்ல வந்துட்டு வந்தேன், இப்போ வரையும் எப்படி என்னோட சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இப்போ 2 years ஆச்சு. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 33K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் வந்து என் பேரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஒரு சேனலும் வச்சிருந்தேன், ஒன்றும் இல்லை 2 வச்சிருந்தேன். ஓகேங்களா. அதில் வந்துட்டு ஒரு 5 or 6 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு எதுவுமே பெருசாக ரீச்சே ஆகலைங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டைமில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் அப்போ எல்லாருமே வீட்டில் சும்மா தானே இருந்தோம். இப்போ ஏதாவது பண்ணணும்னு தோணும்ல. அப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பெருசாக இந்த குக்கிங் வீடியோஸு அப்புறம் இந்த பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி போட்டேன். ஆனால் வந்து என்னால் அதை ப்ராப்பராக பண்ணவும் முடியல, அது ரீச்சும் ஆகலை. நான் எல்லாத்துலேயுமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல், நானே ஒரு 4 ஃபேக் அக்கௌண்ட்லாம் வச்சு க்ரியேட் பண்ணி நானே அதில் போய் ஒரு 4 சப்ஸ்கிரைபர் நானே சப்ஸ்கிரைப் பண்ணி நானே என் வீடியோ பார்த்துக்குவேங்க. ஆப்வியஸாக எல்லாருமே அதான் பண்ணியிருப்போம் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் வந்து அது அவ்வளோவா போகல, அந்த சேனல் போகல. சரி அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு சேனல் ஒன்று ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக ஒரு சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஃபுல்லி ஜிகே கொஸ்டின்ஸாக எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா என்னால் ரெகுலராக பண்ண முடியல. சில பல காரணங்களால் என்னால் கண்டினியூஸாக அது பண்ண முடியல. அதையுமே விட்டுட்டேன். இந்த சேனல் வந்து நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல. ஆக்சுவலாக இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் வஸ்திராலயா. இந்த நேம் எதனாலன்னா
இது வந்து எங்கள் கடையோட பேருங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து டைலர் கடை தான் வச்சுருக்கோம். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த கடையோட பேர் தான் நான் சேனல் பேராகவும் வச்சுக்கிட்டேன். இது எதுக்காக ஓப்பன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கடை வந்து நம்ம கடை பார்த்திங்கன்னா 20 இயர்ஸாக இருக்குது. ஆனால் வந்து இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வந்து இப்போ தானே நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாவில் வந்து ஒரு பேஜ் வேணும், நம்ம கடைக்குன்னு ஒரு பேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா. இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுவேன். டெய்லி நம்ம கடையில் தைக்கிறது அந்த மாதிரி வந்து நான் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரீல்ஸ் போடும்போது அது ஏன் அப்போ தான் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் புதுசாக வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, சரி ரீல்ஸாக போடுறது நம்ம அப்படியே ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 2 சேனல் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதே வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதுக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சரு நேமு எல்லாமே யோசிச்சு ரொம்ப மெனக்கெட்டு எல்லாமே எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணேன். இது வந்து அப்படியே கடை பேர் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம யூடியூப் ஆப்குள்ளே போனோன்னே கிரியேட் சேனல்னு வரும்ல, அதை கொடுத்து மெயில் ஐடி கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரீலில் போடுற வீடியோவை அப்படியே இதில் வந்து ஷார்ட்ஸில் போட்டுருவேன். அப்படி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு 600 வியூஸு 500 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுவே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஷார்ட்ஸ் அப்போ தான் புதுசாக வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் அப்போ இல்லை. அதனால வந்து அதுலலாம் வந்து வெறும் 15 வியூஸு 4 வியூஸு 3 வியூஸு அப்படிலாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு 400 300 பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல 400 300 போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே சந்தோஷமாகி நான் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். பெரிய வீடியோ எதுவுமே போடல, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். போட்டு 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணேன் போட. ஓகேங்களா. அப்போ ஷார்ட்ஸ் டெய்லியும் போட மாட்டேன், ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி போடுவேன். அப்போ போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு 1000 வியூஸ் 1500 வியூஸ் போயிருந்துச்சு. அது பார்க்கவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா அது 1500 வியூஸ் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு போட ஆரம்பித்தேங்க. போட்டுட்டு இருந்தேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நான் ஜானில் தானே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏப்ரல் மே அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போக ஆரம்பிச்சது. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி 2 சேனல் ஆரம்பித்து எல்லாத்துட்டையும் போய் கேட்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இந்த சேனல் ஆரம்பித்து நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஜஸ்ட் இதில் போடுற வீடியோவை அப்படியே எடுத்து இதில் போடுவேன், அவ்வளோதான். இன்க்ளூடிங் நான் கூட இன்னொரு அக்கௌண்ட் ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து கூட நான் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலை. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 300 சப்ஸ்கிரைபர் வந்தது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பரவாயில்ல 300 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு என்ன பண்ணேன், டெய்லி அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பவராக இருந்துச்சு, ஒரு டெய்லி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் இதில் போடுற வீடியோவே எடுத்து இதில் போட்டுகிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. அப்போ ஒரு மே ஜூன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நல்லா போக ஆரம்பிச்சதுங்க. போக ஆரம்பிச்சு எனக்கு 5K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதெல்லாம் அது சடனாக வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியலங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. 5K வந்துட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம மானிட்டைசேஷன் ஆன் ஆகணும்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து அவங்க யூடியூப்பில் வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்கள, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ப்ளூ வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம இதை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தைக்க தெரியுமான்னு கேட்டால் தைப்பேன். நான் வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே தைப்பேன். பட் கட்டிங் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது.
எனக்கு தைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். ஓகேங்களா? மற்றபடி கடை பார்த்துக்கிறது எல்லாமே அம்மா தான். அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நான் வந்து இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் மட்டும் நான் பண்ணிக்குவேன். மற்றபடி வந்து டெய்லர் இல்லாத சமயத்தில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் போய். ஓகேங்களா? மற்றதெல்லாம் ஃபுல் தைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா தான். எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியும், சுடிதார் எல்லாமே தைக்க தெரியும். ஆனால் கட்டிங் மட்டும் ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே எனக்கு தைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். இனிமேல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஓகேங்களா? யூடியூப் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன், நானும் வந்து செல்ஃபாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா உங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. அதுக்காக தான் இந்த சேனலுமே ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 5K சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நம்ம இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதில் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் வந்து இங்கேருந்து சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு அங்கே ஐடி கம்பெனியில் வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகல, அங்கே வந்து ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி இருக்கும். சில இடத்துலலாம் ட்ரைனிங் பண்ணி வேலை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டு ஐடி ஃபீல்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, வீடியோஸ் போட முடியல. ஏன்னா இது யூடியூபு இன்ஸ்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் தான் பண்ணணும். அம்மாவுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. ஸோ நான் தான் இது எல்லாமே பண்ணணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுனால என்னால் இதை வந்து பண்ண முடியல. இது அப்படியே கேப் ஆயிடுச்சு. அப்படியே இதில் வீடியோஸ் போடாதனால சப்ஸ்கிரைபர் வந்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த 5K வந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக வரல. ஏன்னா நானுமே வந்து வீடியோஸ் போடலை, அந்த கன்சிஸ்டன்சி போயிடுச்சு இல்லையா? அதனால வந்து சப்ஸ்கிரைபர் வரதெல்லாம் கம்மியாயிட்டாங்க. ஸோ 6 month கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அதனால நான் சென்னையிலேருந்து இங்கே வர வேண்டியதாயிடுச்சு. இங்கே வந்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அப்போ காலில் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால பிளேட் வந்து வச்சுருந்தாங்க, அது வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கடை வந்து அப்போ ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஓப்பன் பண்ணாத டைமில் நான் இங்கே வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஸோ சும்மா இருக்க டைமில் நம்ம எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் யூடியூப் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டு தான் இருந்தாங்க, ஆனால் வந்து முன்ன மாதிரி இல்லை. நார்மலான ஒரு டெய்லி வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணேன்னா, சரி நம்ம இது டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டு என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபேப்ரிக் ஃப்ளார் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அப்பயுமே வந்து சில வீடியோஸ்லாம் நல்லா போச்சு, நல்லா ரீச் ஆச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? 5Kல தான் நான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. 5K வந்து ஒரு அந்த சென்னை போனதுலேருந்து இங்கே வந்து அடுத்த க்ரோத் வர வரைக்கும் எனக்கு 5Kல தான் இருந்துச்சு. நான் சரி நம்ம அந்த 6 month வந்து அங்கே போகாமல் இங்கே இருந்திருந்தா கூட சேனலாவது இன்னும் க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து இதில் போடணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். டெய்லி ஒரு வீடியோனாச்சும் எப்படியாச்சும் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ், பெரிய வீடியோ போடுறனோ இல்லையோ ஷார்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேங்க. போட்டுகிட்டே இருக்கும்போது சடனாக என்னாச்சு, ஒரு வீடியோ, ஒரு பைப்பிங் வீடியோ, அது வந்து சடனாக ஒரு எப்படி சொல்கிறது 1 million வியூஸ் போயிடுச்சுங்க. 1 million போகும், எனக்கு தெரியாது அது போனதே. ஏன்னா நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு. 5K 5.2K 5.3K 5.4K இப்படி 5லேயே தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஸோ அதனால எனக்கு தெரியல, நான் போய் பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்க்குறேன், நிறைய கமெண்ட் இருந்துச்சு, 3-4 கமெண்ட் லைனாக இருந்துச்சு. ஏன்னா இது 4 கமெண்ட்டு ஏன்னா லைக்ஸ் வந்து நமக்கு வர்றது தெரியாது, அதனால நம்ம ஆப்வியஸாக பார்க்க மாட்டோம். கமெண்ட் வரும்போது என்னடா 4-5 கமெண்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இல்லையா,
அதை வந்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட இவ்வளோ கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சப்ஸ்கிரைபர் பார்க்குறேன் 10.2 அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 10.2 என்னடா இது ஓவர் நைட்டில் 10.2 வந்துருச்சானா ஓவர் நைட்லலாம் வரல. ஆக்சுவலி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோ வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. நான் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபரே பார்க்காதனால எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்து ஃபைலையே இருக்குது அப்படின்றதுனால நம்ம பார்க்காம நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ மட்டும் போடுவோம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன். அதனால நான் பார்க்கல. டக்குன்னு பார்க்கும்போது 10 பாயிண்ட்ல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இனி இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக போட்டாங்க. அடுத்து 1 இயர் 2023 ஃபுல்லாக வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டேன். ஓகேங்களா. ஷார்ட்ஸ் தான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டது. ஷார்ட்ஸ் லாங் வீடியோ எல்லாமே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டேன். ஷார்ட்ஸ் வந்துட்டு டெய்லி ஒன்று வந்து எப்படியாவது போட்டாகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 20 அந்த மாதிரி 15, 20 அப்படிலாம் வரும்போது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்துட்டு எனக்கு நவம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன், நவம்பர் இல்லை அக்டோபர் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 2023 இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஓகே, எவ்வளோ 10 மில்லியன் ஷார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 3000 வாட்ச் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அது புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு அதில் வந்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சடனாக நான் போய் பார்க்கும்போது 7 மில்லியன் இருந்துச்சு. ஆனால் அது 90 டேஸில் வந்துட்டு நமக்கு ரீச் ஆகிருக்கணும். ஓகேங்களா. 90 டேஸில் ரீச் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும். எனக்கு 7 மில்லியன் வந்துருச்சு. 7 மில்லியன் வந்தோடனே நானும் வந்து டெய்லி வீடியோ போடுறேன். எப்படியாவது நம்ம 10 மில்லியன் கொண்டு வந்துடணும், 10 மில்லியன் நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டே இருக்கேன். ஒரு நாள் பார்க்குறேன் புஷ்ன்னு இறங்கி 2 மில்லியனுக்கு வந்துருச்சு. அது பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா 7 மில்லியனில் இருந்துச்சு, இது 2 மில்லியன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் டவுன் ஆனேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போடுவோம், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஷார்ட்ஸில் எனக்கு வியூஸ் ஏறல. அதுக்கப்புறம் அதாவது அந்த 3 மில்லியன் வந்துச்சு. 3 மில்லியன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகியே இருந்துச்சு. 3 மில்லியன்லேயே அப்படியே ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் நினைக்கிறேன், ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமிங்கில் வந்து என்னோட லாங் வீடியோ ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஹூக் வச்சு ஒரு வீடியோ போட்டேன், எப்படி ப்ரொஃபஷனல் மெத்தடில் ஹூக் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா 50K வியூஸ் போயிட்டு எனக்கு கீழே அந்த லாங் வீடியோஸ்க்கு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும்ல 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 240 வாட்ச் ஹவர்ஸில் இருந்தது 1000 ஆயிருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னா திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் 240 தான் இருந்துச்சு, திடீர்னு 1000 வந்துச்சுன்னு. அப்புறம் அதை போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த வீடியோஸ் போயிருக்குங்கும் போது, ஆனால் அந்த வீடியோ போட்டுமே 1 இயர் ஆக போகுது நியர்லி. ஏன்னா 365 டேஸ்க்குள்ளே இதுவும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. அது போட்டு 10 மந்த்ஸ் அகோன்னு அந்த வீடியோவில் இருந்துச்சு. ஐயோ 2 மந்த்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த கிரிட்டீரியாவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு மனசுக்குள்ளே. நானே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிடணும், நல்ல வியூஸ் போயிடணும்னு சொல்லிட்டு நானே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் வந்து எனக்கு அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது நமக்கு ஆட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து இந்த சூப்பர் தேங்க்ஸு, அப்புறம் வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகும்ல, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். ஸோ அதனால மானிட்டைசேஷன் எனக்கு எனேபிள் ஆகிடுச்சு. அப்ளை கொடுத்து அந்த 3 ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு
அது 3மே வந்து எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணாதான் நம்ம வீடியோக்கு வந்துட்டு ஆட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா. அது வந்து எப்படி ரீச் ஆச்சுன்னா சேம் இதே தான், இதே வீடியோ தான். இது வந்து ஒரு 2 lakhs வியூ பக்கம் போயிடுச்சு. போகவும் எனக்கு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் 1 monthலேயே, ஏன்னா 365 டேஸில் வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஏன்னா இந்த வீடியோ போட்டு 10 months ஆச்சு ஆல்ரெடி. 2 monthsல இது வந்து கம்ப்ளீட் ஆயிடணும்னு எனக்கு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது கம்ப்ளீட் ஆயிடணும்னு. ஸோ இதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிட்டு மானிட்டைசேஷனுக்குலாம் எனேபிள் ஆகிட்டு என்னாச்சு, மானிட்டைசேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு நியூ யூடியூபராக இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நான் வந்து முன்னாடியே ஆட்சன்ஸ்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஏன்னா நான் யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்ததுனால நான் முன்னாடியே அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால எனக்கு டக்குன்னு அந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம ஆட்சன்ஸோட லிங்க் பண்ணணுன்றதுலாம் வந்து எனக்கு டக்குன்னு அந்த ஐடி இருந்ததுனால நான் அப்படியே டக்குன்னு அந்த ஐடி கொடுத்து நான் வந்து லிங்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து புதுசாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பிரச்சனை இல்லை. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் போய் நீங்கள் வந்து இது நியூவாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் நியூ யூடியூபருக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டே இருங்க. லோ ஆகாதீங்க. என்னடா நமக்கு வியூஸ் போக மாட்டேது அப்படின்னு நினச்சி லோ ஆகாதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம கையில் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக யூடியூப்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போடுறத பொறுத்து தான் இது வந்து போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்களே இதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இன்னைக்கு போட்டு ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் போடுறீங்க. இப்போ ஒரு 2 days ஒன்ஸ் வீடியோஸ் போட்டாலும் 2 days ஒன்ஸ் கம்பல்சரி ஒரு வீடியோ போட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு பேட்டர்னோட இருங்க. ஸோ அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே வந்து உங்களை வந்து ப்ரமோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இதுக்காக வேறு யார்கிட்டயோ போய் காசு கொடுத்து என்னை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறதோ, கமெண்ட்ஸில் போயிட்டு உங்கள் லிங்க்கு கொடுத்து என்னை வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதோ அது எதுவுமே தேவையில்லை. ஆனால் இப்போது வர நியூ யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்க்ளூடிங் மீ, என்ன உட்பட. யார்கிட்டையும் போய் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து என்னோட சேனல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இப்போ 2 years ஆச்சு. இன்னைக்கு 2nd birthday கொண்டாடுறேன்னா இப்போ என் சேனல் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 33K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆட்சன்ஸில் வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பின் வெரிஃபிகேஷன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பின் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பின் வந்துருச்சுன்னா அதுவும் முடிஞ்சிடும். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் சேனல் ஆரம்பித்து 2 years ஆச்சு. இது வரையும் என்ன நீ ஏர்ன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷனில் மட்டும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுங்க. அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே எல்லா ப்ராசஸுமே ஸ்மூத்தாக தான் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதுதாங்க என்னோட யூடியூப் ஜேர்னி. ஸோ 2 years வந்துட்டு என்னோட ஜேர்னி வந்து இதுதான். ஸோ நீங்கள் நியூ யூடியூபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் வந்து காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்னுமே நான் வந்து இதுவுமே பத்தாது, இன்னுமே நிறைய போகணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்னை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே பாசிட்டிவாக உங்களால் முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போடுங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் நான் இதில் போடுவேன். இந்த சேனல் வந்து கடை நேமில் வச்சுருக்கேன், மற்றபடி கடையை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ அதுக்கெலாம் இல்லை. இது வந்து என்ன நானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் பார்க்குறேன். அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ 2 இயர்ஸில் என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே ஆனால் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் காரணம். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து சொல்கிறத கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கே வீடியோ போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, சரிங்க. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஏதாவது பற்றி உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.